வணக்கம் எவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ். சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். சித்திரச் சோலைகளே உமை நன்கு திருத்தை பாரினிலே, சித்திரச் சோலைகளே உமை நன்கு திருத்தை பாரினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே, உங்கள் வேரினிலே. வணக்கம் எவர்ஸ். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். கலை உலக நாயகர், திரையுலக நாயகர், மகான் நடிகர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். அகில உலக மாபெரும் வசூல் சக்கரவர்த்தி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள். திரைவேந்தர் எம்ஜிஆர் அவர்களின் 96வது திரைப்படம். பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ரகசிய போலீஸ் 115 திரைப்படம். பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ரகசிய போலீஸ் 115 திரைப்படம் வெளியான ஆண்டு ஜனவரி 11, 1968 ஆண்டு. ரகசிய போலீஸ் 115 திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை அகஸ்தியா, பிளாசா, குளோப், மேகலா, சீனிவாசா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்படம் ரகசிய போலீஸ் 115 திரைப்படம். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ரகசியத்துறை, உளவுத்துறை, காவல்துறை அனைத்து துறைகளும் அடக்கிய கதையினை கருவாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் இன்று வரை திரையரங்குக்கு வருகை தந்து மக்கள் மனதில் பொக்கிஷமாக வாழ்ந்து வரும் மாபெரும் வசூல் குவித்து திரையரங்கில் 1968 ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் இன்று வரை திரையரங்கில் வருகை தந்து பயணித்து மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரகசிய போலீஸ் 115 திரைப்படம். திரையுலக வேந்தர் எம்ஜிஆர் அவர்களின் 96வது திரைப்படம். பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ரகசிய போலீஸ் 115 திரைப்படம் பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை முதல் மதுரை ராம் திரையரங்கில் தினசரி 3 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரகசிய போலீஸ் 115 திரைப்படம். திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ரகசிய போலீஸ் 115 திரைப்படம் பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை முதல் நாகர்கோவில் வள்ளி திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரகசிய போலீஸ் 115 திரைப்படம். அகில உலக மாபெரும் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் 96வது திரைப்படம். பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்தினை பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 3 காட்சிகள் திரையிட்ட மதுரை ராம் திரையரங்கு. பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட நாகர்கோவில் வள்ளி திரையரங்கு மற்றும் மதுரை ராம் திரையரங்கு பணிக்குழுக்கள், வள்ளி திரையரங்கு பணிக்குழுக்கள் மற்றும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படத்தினை ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்தினை திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் திரையுலக வாத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மதுரை மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகள் மற்றும் நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் மதுரை மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் நாகர்கோவில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டோட்டிற்கு மாலை அணிவித்து பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம், பூஜைகள் செய்து
இனிப்புகள் வழங்கி திரையரங்கில் ஆரவாரம் ஒன்று திரண்டு ஆரவாரம் செய்து வரும் அனைத்து மதுரை மாநகரில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் நாகர்கோவில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன், அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன். உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன், அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது. எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது.